அனுப்பி என் ஒய்ஃப் தான் இதுப்பா. வெட்டிங் ஆகல தான் ஆகின மாதிரி தான். அன்சைட் அளவு பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை நான். இவங்க செய்வாங்க தான், ஆனால் எவ்வளவு பெருசாக செய்வாங்கன்னு தெரியாது. வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்லேருந்து வரோம். உங்களோட பேர்? ரூபன். ரூபன். என்ன ஸ்பெஷல் டே உண்டேக்கு உங்களுக்கு? என் பர்த்டே. சரி, உங்களோட பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸாக எம்ஆர் சர்ப்ரைஸ்க்கு மூலமாக உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குது. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பி என் ஒய்ஃப் தான் இதுப்பா. ஒய்ஃபா? ஒய்ஃபின் பேர்? மதுராஞ்சலி. எங்கே இருக்கிறாங்க? லண்டனில். ஆனால் கிஃப்ட் அனுப்பினாக்க சொன்னாங்களே உங்களுக்கு வெட்டிங் ஆயில்னு சொல்லி, உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் கிஃப்ட் அனுப்பினு சொல்லியிருந்தாங்க. வெட்டிங் ஆகல தான் ஆகின மாதிரி தான். பட் நீங்கள் சொன்ன பேர்லையோ நீங்கள் சொன்ன நாட்டிலேருந்தோ இந்த கிஃப்ட் வரல. வெளியூர் ஆள் தான் உங்களை இந்த பர்த்டே ஆண்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி மிட் நைட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சுருக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட்களை பார்ப்போம். சரியா? சரியா. முதலாவதாகவே அவங்களோட அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற நோக்கத்தோட ஒரு ரெட் கார்ட் பலூனை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மிக்கிட்டேருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? ஆனா ஒரு லேடியோராட்டேருந்து தான் வந்திருக்குது. உங்களை ப்ரொப்போஸ் பண்றதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்ன பேர்ல இருந்தோ நீங்க சொன்ன நாட்டுல இருந்தோ வேற இல்லை. சில வேளை இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம், இல்லை ஸ்ரீலங்காவில இருந்து கூட வந்திருக்கலாம். உங்களுக்காக பார்த்து பாசத்தோட அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நள்ளிரவில் தன்னுடைய பாசத்தை உங்கள்கிட்ட கொண்டே சேர்க்கணும்னு சொல்லி. ஸோ யாராக இருக்கும்? அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோ செய்கிறேன்டா அவள் மட்டும்தான், வருதும் இல்லை. உங்களை ஒன் சைட்டாக லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம் இந்த கிஃப்ட் அனுப்பினது. உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும், இந்த பர்த்டே சர்ப்ரைஸாக இருக்கிறதோட தன் அன்பு கூட சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லி கூட எதிர்பார்த்துருக்கலாம். ஒன் சைட்டாக லவ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை நான். சரி, உங்களுக்கு வந்திருக்கிற அடுத்த கிஃப்டையும் இருக்கா பார்ப்பேன். நீங்கள் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. மிக்கிட்டேருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ சொல்லுங்கள், யார் அனுப்பியிருப்பாங்க? இப்பயும் அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அனுப்பினாக்க ரொம்பவே கவலைப்பட போகிறாங்க. அவங்கள கெஸ் பண்ணல, அவங்க அன்பை நீங்கள் புரிஞ்சு கொள்ளல, ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி யோசிக்க போகிறாங்க. ரொம்ப குழப்பத்தோட இன்றைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது, யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் அனுப்பியிருப்பாங்க? அக்கா இருக்காரா? நல்ல அக்காண்ட பேர்? கீர்த்தியா. கீர்த்தியா, ஓகே. அவங்க இல்லை, வேறு யாராக இருக்கும்? வேறு அக்கா தான் இருக்காங்க. 2 பேரில் ஒரு ஆள் தான், இல்லாட்டி ஒரு தான். வேறு யாருமே அனுப்ப மாட்டாங்க. வேறு யாரும் இல்லை. உங்களுக்காக பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. சிலது இந்த கூட்டத்தில் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இவங்க செய்வாங்க தான், ஆனால் எவ்வளவு பெருசாக செய்வாங்கன்னு தெரியாது. சரி, ஆனால் கவலைப்படுவாங்க. பிறகு கடைசியில் நாங்கள் யார் அனுப்பினு சொன்ன பிறகு ரொம்பவே கவலைப்படுவாங்க. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்பெஷலாக வந்திருக்கிற பர்த்டே கேட்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக பலூன் டெக்கரேஷனோட ஒரு பர்த்டே கேக் வந்து ஸ்பெஷலாக வந்திருக்குது. அது கூட உங்களுக்கு கார்ட் ஷேப்பில் வந்திருக்கு. ரெட் ஷேப்பில் கார்ட் ஷேப்பில் வந்திருக்குது. ஸோ இப்போ சொல்லுங்கள், யார் அனுப்பியிருப்பாங்க? இப்படி இதை பார்த்தோன்னே விளங்குது, அவ்வளோதான் அனுப்பியிருப்பாள். ஏன் கார்ட் ஷேப்பை பார்த்தோன்னே அவங்க உங்களுடைய லவர் தான் சொல்கிறீங்க? சில வேளை உங்களை ஒன் சைட்டாக லவ் பண்ணி கொண்டிருக்கிறாள் கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இந்த தருணத்தில் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? ஒன் சைட் சொல்லாங்கண்ணா, இங்கே கிடைச்சாதானே அப்படி என்ன சொல்கிறீங்களா? சரி, மிக்கிட்டேருந்து கேட்க வாங்கிக்கொள்ளுங்க. சரி, உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. அந்த கிஃப்டை பார்க்கறதுக்கு முன்னம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் லாஸ்ட்டாக இருக்கிற கிஃப்டை பார்ப்போம். சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க? 100% அவ்வளோதான் அனுப்பியிருப்பாங்க. வேறு யாருமே இல்லையா? வேறு யாரும் இல்லை. ஆனால் இந்த கிஃப்டை அனுப்பினாக்கள் யோசிக்க போகிறாங்க, கவலைப்பட போகிறாங்க. சரி, இந்த கவலையோட குழப்பத்தோட நாங்கள் பார்ப்போம். சரியா? ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு மிக்கிட்ட இந்த ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட் என்னவா இருக்கும்? இது ஃப்ரேம் இருக்கு. சாதாரணமாக ஃபோட்டோ ஃப்ரேம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபோட்டோ ஃப்ரேமில் அவ்வளோதான் இருப்பாங்க. சில வேளை இவளா கிஃப்டையும் அனுப்பின உங்களை விரும்பி கொண்டிருக்கின்ற இதுவரைக்கும் உங்களுக்கு அறிமுகமாத ஆளுடைய ஃபோட்டோ இருக்கலாம். அப்படியா? சரி, பிரிச்சு பார்ப்போம். சரி, மனம் படபடக்கிற மாதிரி இருக்குது, டென்ஷனோட இருக்கிறீங்க. பட் ஃபோட்டோ ஃப்ரேமை வாங்கி உடைச்சு பாருங்க, யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. சரி. எனக்காகவே பிறந்தானிவன், எனக்காகவே வருவானிவன், என் பெண்மையை வென்றான்.
சரி, யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லாஸ்டா சொல்லிடுங்க. அவ்வளவுதானே. வேற யாருமே இல்லை. வேற யாரும் இல்லை. ஆனா அது உண்மை இல்லைன்னு நாங்க சொல்றோம். சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க போட்டோ ஃப்ரேமு. தாங்க. அவ்வளவுதானே. யார் அனுப்பியிருக்காங்க? லவர் தான். சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய எதிர்கால மனைவி தற்போதைய காதலி வந்து லண்டன்ல இருந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட பர்த்டேல வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த கிஃப்டை வாங்கி உடைச்சு பாருங்க, அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி. டிஷர்ட் இருக்குது. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதையும் வாங்கி பாருங்க. இதுக்குள்ள இன்னும் இருக்கும். ஏதாச்சும் வாட்ச் செயினா தான் இருக்கும். சரி, வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. பாக்குறது சரி, உங்களுக்கு வாட்ச் வந்திருக்குது. இது கூட நண்பர்கள் மூலம் உங்களுடைய வைஃப் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட பிறந்த நாளில் வந்து நீங்கள் இனியற்ற அளவற்ற ஒரு சந்தோஷத்தோட இருக்கணும்னு சொல்லி வெகு சீக்கிரம் தன்னுடைய காதல் வாழ்க்கையில் இணைஞ்சு இந்த பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் வெகு சீக்கிரம் நிறைவேறணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. சந்தோஷமா? சந்தோஷம். உங்களோட வைஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வைஃப் தற்போதைய காதலி எதிர்கால வைஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ் மட்டும்தானா? சரி, சரி. உங்களுடைய காதல் வாழ்க்கை எவ்வளவு காலம்? 2 வருஷமா. உங்களோட 2 வருஷ காதல் வாழ்க்கையில உங்களோட பிறந்த நாள் வந்து இந்த பிறந்த நாள் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கண் கலங்குற மாதிரியும் இருக்குது. கண் கலக்கத்தோட அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்தணுன்றதான் சந்தோஷமா அனுப்பி இருக்கிறாங்க. இந்த பெருசை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதோட அவங்களோட சேர்ந்து இணைஞ்ச வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். உங்களை ரொம்பவே மிஸ் பண்றதாகவும் உங்களோட பிறந்த நாளுக்கு தன்னால வர முடியாத ஒரு ஏக்கத்தோட எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. அடுத்தடுத்த பிறந்த நாட்கள்ல உங்களோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி கூட விரும்பி இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய தற்போதைய காதலி எதிர்கால மனைவி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம்.